வணக்கம். நான் 2024ல கூப்பிட் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு 21 நம்பர் வாங்கினேன். அது எப்படி இன்னைக்கு வந்து 2725 ஷேர்ஸா வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து ஒரு பையிங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது என்னுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். ஸோ கூப்பிட் பத்தி தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்த் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ப்ளஸ் பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டும் பண்றாங்க. ப்ளஸ் அதர் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸும் பண்ணுறாங்க. ப்ரொடாமெண்ட்லி இவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பர்த் கண்ட்ரோல் தான். ஸோ இவங்க தான் ஒன்லி கம்பெனி, அதாவது பர்த் கண்ட்ரோல் அந்த ரிலேட்டட் கம்பெனி வந்து லிஸ்டட் இன் இந்தியன் ஷேர் மார்க்கெட். இப்போ மற்ற கம்பெனிஸ் இருக்காங்க, பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து பர்த் கண்ட்ரோலில் அது வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக வரும். பட் கூப்பிட் மட்டும்தான் வந்து மேஜர் வந்து அவங்க பர்த் கண்ட்ரோல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து கூப்பிட் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ 2024 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 11 நம்பர் குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. அப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1735 ஒரு 5 வாங்கியிருக்கேன். அதே நாளில் வந்து 1745 ஒரு 6 வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 வாங்கியிருக்கேன் அன்னைக்கு 29 ஜனவரி 2024. அப்புறம் 2nd பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்ட்டு அப்போ அன்னைக்கு வாங்கினேன். ஸோ 1700. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10. ஸோ என்னோட டோட்டல் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 24 பிப்ரவரியில் 21 குவான்டிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 4th ஏப்ரல் 2024 வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போனஸும் கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ருபி ஆச்சு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் போனஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் 21 நம்பர் வச்சுருந்தேங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணதுனால 21 1:10 சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து 21 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10 போட்டால் உங்களுக்கு 210 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போனஸ் கொடுத்தாங்களே 1:1. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 பிகம் 420. ஓகேங்களா. ஸோ 420 ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க அவங்களுடைய வந்து போனஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ போனஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டை பார்ப்போம். ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th ஏப்ரல் 2024 சொன்னாங்களா, ஓல்டு ஃபேஸ் ஒரு 10லேருந்து 1 மாறினாங்கன்னா அதே 4th ஏப்ரலில் இங்கே பாருங்க அவங்க போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஏப்ரல் இங்கே பார்த்தீங்கன்னா 4th ஏப்ரல் போனஸு. ஸோ 1:1 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 4th ஏப்ரல் 2024க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 2026ல அதுக்கப்புறம் ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அது ஒரு ஷேருக்கு 4 ஷேரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டும் போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 21 பிகம் 420 சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏப்ரல், அதாவது 25th ஏப்ரல் 2024 வந்து ஒரு வந்து 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அப்போ வந்து அந்த ஸ்பிளிட் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அது 110 ரூபா வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து 110 ரூபாயில் வந்து 100 வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் 420 பிகம் 520 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு 4 மாதம் கழிச்சு வந்து அது ப்ரைஸ் கம்மியாச்சு. அப்போ வந்து ஒரு 25 வாங்கினேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட 545 இருந்துச்சு. அதை வந்து 2024. அப்போ என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் அப்படி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு 9th மார்ச் வந்து ஒரு போனஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 545 1:4 சொன்னாங்களா, ஒரு ஸ்டாக்குக்கு 4 கொடுத்தாங்க ஃப்ரீயா அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் வந்து நான் 545 பார்த்தீங்கன்னா 2725 ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் வந்து இதை வந்து அவங்களுடைய வந்து டாட்டர் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்ல அவங்க பேசிக்கலி. ஸோ அதுக்கப்புறம் அது வேறு மேனேஜ்மெண்ட் போச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இதை வித்துருங்க அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்தியாவை வந்து அந்த க்ரோத் ரேட், அந்த பர்சனல் இந்த வந்து பர்த் கண்ட்ரோலுக்கு என்ன ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நான் சொன்ன மாதிரி ஸோ ஒன்லி லிஸ்டட் கம்பெனி பர்த் கண்ட்ரோல், அந்த பர்த் கண்ட்ரோல் ப்ராடக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து சரி இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2725 வந்துச்சு. இதோட வந்து பிஇ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8% வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு 13,872. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 166 இருக்குது. ஸோ ஹை பிஇ. இது வந்து ரிஸ்கான ஒரு இது. ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் பாருங்கள். ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ 1. ஸோ இவங்களுக்கு வந்து டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.07. ஸோ டெட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ
ஸோ இது ஏன் இவ்வளோ ஏறுது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக பாருங்கள். ஸோ மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 61 க்ரோஸாக இருந்துச்சு அந்த குவார்ட்டரில். அதுக்கப்புறம் ஜூனில் 65, அதுக்கப்புறம் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 90 க்ரோர் ஆச்சு. இப்போ டிசம்பர் 2025 104 க்ரோஸ் ஆச்சு. ஸோ இது டிசம்பர் 2025 டிசம்பர் 2024 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த க்ரோத் இருக்குது, ரெவன்யூ க்ரோத்து. நான் வந்து ஒரு சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ப்ளஸ் வந்து சர்டிஃபைடு கோல்ட் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை வந்து ஒரு நல்ல ஃபண்டை வந்து லாங் டேர்ம் கோல்க்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸாக இருந்தாலும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர்ஸில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து என்னுடைய ஜர்னி. இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே இந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து ஏற்கனவே நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அது நல்ல ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பார்த்து உங்கள் டெசிஷன், உங்கள் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை பார்த்து கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த கூப்பிட் ஸ்டாக்கை நீங்கள் யாராச்சும் வச்சுருந்தீங்க, இது மாதிரி உங்களுடைய வந்து பண்ணியிருந்தீங்கன்னா வாங்கி இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து என்னுடைய வந்து ஒரு ஸ்டாக், இது மாதிரி நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து வருங்காலத்தில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். Thank you for watching.